Hi. So this video is about how to build your relationships using mindfulness. அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம மைண்ட் எப்பவுமே வாண்டர் ஆயிட்டு இருக்கும். இங்க இருக்கும், இல்ல ஃபியூச்சருக்கு போவோம், இல்ல பாஸ்டுக்கு போவோம், இல்ல எதையாவது ரொம்ப வரி பண்ணிட்டே இருக்கும். ஆக மொத்தம் நம்ம பிரசன்ட்ல இருக்க மாட்டோம். அப்படி இருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எனர்ஜியும் கம்மியாகும். பிளஸ் நம்ம நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியாது. ஏன்னா, நம்மளுடைய நினைக்கிறது எல்லாமே நல்லது நடக்கிறது எல்லாம் பிரசன்ட் தான் நடக்குது. இல்லையா? வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இஸ் பிரசன்ட் ஒன்லி. And if you're not in the present to receive it, then how will you experience it? So if you want to experience happiness, if you want to experience goodness in your life, you have to be in the present. That is, your mind and body has to be in the present. Only when both are in the present, you are able to take the full responsibility of how you are, you know, behaving to the other person. மத்தவங்க எப்படி நடந்துக்கிறீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் மத்தவங்க நடந்துப்பாங்க. நீங்க சந்தோஷமா நல்லா நடந்துக்கிட்டா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. இல்லன்னா உங்க ரிலேஷன்ஷிப் மோசமாயிடும். இல்லையா? So it's all about your relationship is like how you think, feel and act. இது மூணுமே வந்து ஒரு நிலையா இருக்கணும். அப்படின்னா it should be integrated. அப்படின்னா whatever you think, you feel and whatever you do are three in alignment. There should not be any kind of misalignment. அதாவது நினைக்கிறது ஒண்ணு, ஃபீல் பண்றது ஒண்ணு, பிஹேவ் பண்றது வேற. அப்படி இருக்கக்கூடாது. இஃப் ஐ திங்க் தட் ஓ ஐம் சோ கிரேட்ஃபுல், என் ஹஸ்பண்ட் எனக்காக இவ்வளவு வாங்கி கொடுக்குறாரு, என் ஹஸ்பண்ட் எனக்காக இவ்வளவு பாத்துக்கிறாரு, என் ஹஸ்பண்ட் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, என் ஹஸ்பண்ட் எனக்காக இது பண்றாரு, சம்திங் லைக் தட். ஆர் என் ஒய்ஃப் வந்து எனக்காக சாப்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி யூ ஹேவிங் அ தாட், தென் யூ ஃபீல் குட் அபவுட் இட், யூ ஃபீல் வெரி நைஸ், வாவ் எஸ், அண்ட் தென் யூ வாண்ட் டு சே இட் அவுட். ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே நிலையா இருக்கிறவங்க தான் யூ பிகமிங் மைண்ட்ஃபுல். ஸோ இந்த நம்ம ஒரு ஆக்டிவிட்டியா பண்ண போறோம். இப்போ யூ கோயிங் டு ஆஸ்க் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் யுவர் ஒய்ஃப் வாட் எவர், ஒரு 2 மினிட்ஸ், just 2 minutes, tell them that have an eye contact. So get the permission from them and tell them very clearly, I want to talk to you for some time. And honestly from your heart. Okay, not from your head, from your heart. So you have to tell them, okay, சொல்லணும் போய் பக்கத்துல இருந்துட்டு I want to say thank you. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் உங்ககிட்ட. I'm very grateful to you. I'm very grateful for you to give the money for whatever you're giving, or the food you're giving, or the clothes that you're giving, or the way that you spoke to me today, or நீங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண விதம், whatever. Even a small thing like எனக்கு வந்து ஒரு உனக்கு இவளுக்கு இது பிடிக்கும் அது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு பிஸ்கெட், இவளுக்கு பிடிச்ச பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆர் நீங்க வந்து ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அவங்க அதை ரிகலெக்ட் பண்ணுவாங்க. Something like that. So even a small thing you can do. So அத வந்து you have to share. So thus weekly at least twice இத பண்ணுங்க. You see the difference and let me know. So comment sectionல போடுங்க எனக்கு. இந்த மாதிரி அந்த கிரேட்ஃபுல்னஸ் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது அது எந்த அளவுக்கு உங்களுக்கும் ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்க வைப்ரேஷன் கூடிச்சு, மத்தவங்களுக்கு எப்படி உபயோகமா இருந்தது அப்படிங்கறத எனக்கு தெரியப்படுத்துங்க. See you soon with another video.